திரௌபதியின் துகிலுரிப்பின் போது அனைவரும் அமைதியாக இருந்தபோது அதை எதிர்த்து பேசி வெளிநடப்பு செய்த விகர்ணனை மகாபாரத போரில் பீமன் கொன்றது. சரியா சரியா என்ற கேள்விகள் மகாபாரதத்தில் நிறைய உண்டு. மகாபாரதம் படிக்கும் நாம் அவற்றிலிருந்து பாடங்கள் கற்றுக்கொண்டு அவற்றை விளக்கிட வேண்டும். திருமணத்திற்கு முன்னர் குந்தி கர்ணனை பெற்றது சரியா? குழந்தையை ஆற்றில் விட்டது சரியா? போட்டியில் வென்று கொணர்ந்த பெண்ணை ஐவரும் பகிர்க என்று கூறியதால் ஐவருக்கும் மனைவியாதல் சரியா? கொழுநனான துரியோதனனை குருடனின் மகனும் குருடனே என்று இகழ்ந்தது சரியா? சுயம்வரத்தில் ஜெயித்த கன்னியரை பீஷ்மர் சகோதரனுக்கு மணமுடித்தது சரியா? தவறொன்றும் செய்யாத சகுனியின் குடும்பம் முழுவதையும் உணவின்றி சிறையில் அடைத்து கொன்றது சரியா? கர்ணன் மகனென்றும் தெரிந்தும் குந்தி சத்தியம் வாங்கியது சரியா? பாண்டவர்கள் சூது விளையாட்டு தவறென்று தெரிந்தும் விளையாட சென்றது சரியா? அப்போது அதனை கண்ணனிடம் கூறாமல் மறைத்தது சரியா? கண்ணன் ஒருதலைபட்சமாக பாண்டவர்கள் வசமிருந்து அவர்களை போரில் குயுக்தியாக ஜெயிக்க செய்தது சரியா என்பது போல சரியா என்ற கேள்விகள் கேட்டு அவற்றிலிருந்து நாம் பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த கேள்விகளுக்கெல்லாம் மகாபாரதத்தில் விடைகளுண்டு. உங்களுடைய கேள்விகளையும் பதில்களையும் தெரியப்படுத்துக.